கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் விசுவாசம் சபையில் உட்காந்து வேத ஆராய்ச்சிக்கு கூடியிருக்கிறோம். பெரம்பலூர் வந்த பிற்பாடு பைபிள் ஸ்டடி இங்கே இல்லை, பெங்களூர் போன பிற்பாடு பைபிள் ஸ்டடி இங்கே இல்லை. ஸோ பெங்களூர்லேருந்து லைவ் நமக்கு எப்பயுமே கிடச்சிட்ருக்கோம். இன்றைக்கு விசுவாச சபையில் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பதம், ஒரு சின்ன சொற்றொடர், ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமானது. நம்ம கொஞ்சம் பைபிள் ஸ்டடின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம படிக்கிறோமானா இல்லை. நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் படிக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம இப்போ நேரம் எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் கர்த்தரை பின்பற்றி மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளையும் இந்த வார்த்தைகளை கவனமாக நம்ம இருதயத்தில் பதிச்சு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தருக்கு மகிமையாக அவருக்கு பயந்து ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். We listen so many messages. Every day we read Bible. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்குறோம். பட் ஸ்டில் நம்முடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய காம்ப்ரஹென்ஷன், நம்ம புரிந்துணர்வு, இதெல்லாம் பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்குதா இல்லை அதே நிலையிலே நீடித்து அப்படி இருக்குதா அப்படின்னு கவனித்து பார்த்தோம்னா பல வேளைகளில் எவ்வளவு இன்புட் உள்ள வந்தாலும் we are the same அப்படின்னு சொன்னா தேவன் என்ன பேசுகிறாரோ, ஆவியானவர் என்ன உணர்த்துறாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அது நடக்காதவே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுதெல்லாம் நம்மை சீர்படுத்தி கொள்ளுவதற்கு, நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கு, பலப்படுத்தி கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையுள்ள ஜபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடணும். ஸோ இன்றைக்கும் நம்ம அப்படிதான் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான பாக்கியத்திற்காக நன்றி. பரிசுத்த வேதத்தை வாசிக்கவும், புரிந்து கொள்ளவும், கற்றுக்கொள்ளவும், பயன்படுத்தி கொள்ளவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான நேரத்துக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளுடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் அதை எங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ளவும், நாங்கள் அதை வாழ்க்கையாய் மாற்றவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்பெரும் அருமை ரட்சகருமாயிருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபத்தை எடுக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரம் நித்திய சுவிசேஷத்தை குறித்து படித்தோம். அதில் 2 முக்கியமான ஆஸ்பெக்ட், 2+1. அது என்ன? தேவனுக்கு பயந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது மட்டும் இல்லை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வது. கர்த்தருக்கு பயப்படுதல், அவருக்கு மகிமையை செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரை மட்டுமே தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஸோ இதை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் 2 வாரமாக பார்க்கறோம்னா பரிசுத்தவான்கள். இந்த வார்த்தையை நம்ம நேரம் எடுத்து தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் அந்த பரிசுத்தவான்கள்? யார் அந்த பாக்கியவான்கள்? யார் அந்த
கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றவங்க. ஏன் இந்த கேள்வி திரும்பவும் திரும்பவும் திரும்ப வருது அப்படின்னு கேட்டா, உண்மையாகவே உலகத்துல அப்படிப்பட்ட நபர்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற அந்த தன்மையுள்ளவர்களை, அவர் எதிர்பார்க்கிற விதமான உறுதி, அவர் எதிர்பார்க்கிற விதமான குணங்கள் ரேர். ஏன் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை? ஒன்று நாம் வஞ்சிக்கப்பட்டிருப்போம், இன்னொன்று வீழ்த்தப்பட்டிருப்போம். உலகத்தினால, மாம்சத்தினால, பிசாசினால நாம் வஞ்சிக்கப்பட்டு மயக்கப்பட்டு நாம் அதற்கு அடிமைகளாக இருப்போம். நாம் அதுல தோல்வி அடைஞ்சவங்களாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம நிர்பந்திக்கப்படுறோம். இந்த உலகத்துல அப்படி வாழலைன்னா வாழ முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். சோ இதெல்லாம் தேவன் திரும்ப திரும்ப பேசுறாரு, திரும்ப திரும்ப உணர்த்துறாருன்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சமாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் என்கிட்ட ஏதோ ஒன்று பேச வரார், என்கிட்ட தானே எதிர்பார்க்கிறாரு, என்னதானே அப்படி மாத்த விரும்புறாரு. உலகமே அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஐ எம் ஸ்பெஷல், நான் ஏதோ ஒரு விசேஷித்தவன். அந்த விசேஷமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். இப்போ ஏன் நான் இந்த அறிமுகத்தை உங்களுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னா, யோவான கர்த்தர் என்ன பண்ணாரு? ஸ்பெஷலா கூப்பிட்டு தெரிந்தெடுத்து நான் சொல்றதை என்ன பண்ணி, நீ கண்டவைகளையும் கேட்டவைகள் என்ன பண்ணேன், எழுதுன்னு சொன்னார். ஒரு சில நேரத்துல எழுதாத முத்திரை போடுன்னு சொன்னார். நம்ம கொஞ்சம் முன்னாடி பாதிக்கணும், நீ எழுதாத, எழுத நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ எழுதாத முத்திரை போட்டுன்னு சொன்னார். ஒரு சில நேரங்கள்ல அவர் முத்திரை போடவும் முடியல, எழுதவும் முடியல. அவர் பார்க்கிற அந்த வியப்பு ரொம்ப ஆச்சரியமானதா இருந்துச்சு அவருக்கு. ஸோ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பல ஆச்சரியமான திருப்பங்களையும் பல ஆச்சரியமான உண்மைகளையும் நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ கடந்த வாரம் 12வது வசனம் வரைக்கும் படிச்சிட்டோம். இப்ப தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். எதுல விளங்கும்? உண்மையாகவே பாபிலோன் என்கிற அந்த மகா நகரம் விழும் பொழுது, வேசித்தனம் அந்த பாபிலோன் என்கிறது ஒப்பிடப்படும் பொழுது எந்த அளவுக்கு மற்றவர்களை விழ தள்ளும்படியான செயலை பாபிலோன் என்கிற அந்த கேரக்டர் செய்கிறது. நான் மாத்திரமல்ல, இன்னொருவரையும் நரகத்தின் மகனாக்குகிற வேலையை செய்யும் பொழுது பிசாசு, உலகம், மாம்சம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமா ஒருத்தரை தள்ளிட்டு போகும், அதுல பரிசுத்தவான்களுடைய பொறுமை, பரிசுத்தவான்களுடைய உண்மை எதுல விளங்கும்? அவங்க உண்மையை தேவனுக்கு பயந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை மட்டும்தான் நான் தொழுதுக்குவேன். இந்த தேர்ட் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் அவரை மகிமைப்படுத்துறேன். நம்ம நல்லா யோசித்து பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுறதை பத்தி யோசிப்போம், அதே போல அவரை மகிமைப்படுத்துறதை பத்தி யோசிப்போம். மூன்றாவது, அவரை மட்டும்தான் தொழுது கொள்வோம். இங்க இருக்கிற யாராவது டைரக்டா விக்கிரக கோயில்ல போய் நம்ம வணக்கம் செலுத்துவோமா? யாரையாவது சாமி இல்ல கடவுள்னு ஒத்துக்கிட்டு வருவோமா? அப்படி செய்ய மாட்டோம். ஆனா மறைமுகமா, இன்டைரக்டா நாம் விக்கிரகன்னு சொல்லப்படுற ஒன்றை நம்ம வணங்க மாட்டோம். ஆனா நாமே நமக்கு விக்கிரகமா இருப்போம். நமக்கு வேற யாரோ ஒருத்தர் விக்கிரகமா இருப்பாங்க, பொருட்கள் விக்கிரகமா இருக்கும். கர்த்தரை மட்டும் தொழுது கொள்ளாம மற்ற எல்லாவற்றையும் தொழுது கொள்ளுகிற அளவுக்கு நம்ம மாறிடும். ஸோ இந்த மூன்றும் ஃபெயில் ஆகிற ஒரு கூட்டம், இந்த மூன்றுலையும் பாஸ் பண்ற ஒரு கூட்டம். அவங்க கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவாங்க, கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்துவாங்க, கர்த்தரை மட்டும் தொழுது கொள்வாங்க. அவங்க தான் பரிசுத்தவான்கள். இந்த எட்ஜில் இப்ப 13வது வசனத்துக்கு நம்ம போறோம். 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது
கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம இந்த பிரேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வானத்திலிருந்து ஒரு தூதன் என்கிட்ட பேசினா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிக்ளரேஷன் யார் யார் பண்ணியிருக்கிறா, தூதர்கள் பேசியிருக்கிறாங்க. தேவனுடைய சத்தம் இடி முழக்கம் போல கேட்டுச்சு. அந்த சத்தம் வித்தியாசமான ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு இருக்கும். ஸோ தேவன் பேசினாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் யார் பேசினான்னு கிளியர் கட்டா கர்த்தர் உரைச்சாரு, தேவதூதன் சொன்னாரு, ஆட்டுக்குட்டியானவர் பேசினாரு அப்படிலாம் இல்லை. ஸோ சம்டைம் வென் நம்ம ரீட் பண்ணும்போது கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்றாவது வசனம் பாருங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுடுக்கும் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருது? He is not there to say கரெக்டா இப்படித்தான். நீங்க 10வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா அந்த தூதன் காலை எங்க வச்சிருந்தான், அவனுடைய வலது பாதத்தை எங்க வச்சிருந்தான், அவன் இடது பாதத்தை எங்க வச்சிருந்தான், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவன் சொன்னது என்ன, வானத்திலிருந்து வந்த சத்தம் என்ன, கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதனுடைய டிஸ்கிரிமினேஷனை கரெக்டா சொல்ல முடிஞ்சு. நான் இங்க பின்பு நான் வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். சம்டைம் ஏன் இதை நம்ம இப்படி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வேதாகமம் முழுக்க தேவன் யார் மூலமா எப்படி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? டைரக்டா பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறார். தூதர்களை கொண்டு பேசியிருக்கிறார். அதே போல மனுஷங்களை கொண்டு பேசியிருக்கிறார். இப்போ ஒரு சத்தம் வருகிறது. இந்த சத்தம் இட்ஸ் டைரக்ட் வேர்ட். அந்த டைரக்ட் வேர்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இது முதல், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று. இந்த சத்தம் யார் சொன்னது? ஆவியானவர் அதுக்கு என்ன சொல்றாரு? ஆமேன் போடுறாரு. இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? யார் சொன்னது? ஆட்டுக்குட்டியானவர் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? ஏன் நம்ம இப்படி ஒரு குழப்பத்தோடு இந்த வசனத்துக்குள்ள போக போறோம் அப்படின்னா, இந்த வசனம் ஆதியாகமத்திலிருந்து நம்ம படிச்சுட்டு வர நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்கு தத்தம் அது? ஒரு வார்த்தை, இளைப்பாறுதல். நல்லா புரிஞ்சுக்குங்க. இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்துல கிறிஸ்துவை பின்பற்றவங்க பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேதத்தை படிக்க படிக்க எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் சொன்னாரு, மோசே நீ என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அவன் அதுக்கு உண்மையாவே அவன் கொடுத்த ரிப்ளே ரொம்ப தெளிவா சொன்னான். உம்முடைய சமூகம் என்னோட செல்லாவிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன்,
நான் நிச்சயமா புறப்பட முடியாது என்ற ஆன்சர் சொல்லும்போது கர்த்தர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு கொஞ்சம் போயிட்டு யாத்திரையாகமம் 33க்கு வருவோம் பாருங்க. யாத்திரையாகமம் 33 பாருங்க, 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தர் மிக தெளிவா சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். இஸ்ரவேல் மக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரான்னு கேட்டா இல்லை. நம்ம வேதாகமம் ரொம்ப அழகா அது சிங்குலர், ப்ளூரல், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இப்படி எல்லா இலக்கண விஷயங்களும் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். என்ன சொன்னார் அவரு? இளைப்பாறுதல் நான் உனக்கு தரேன்னு சொன்னார். இந்த இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னா மோசேவுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்துல வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல வேதத்தை படிக்கிற நீங்களும் நான் என்ன செய்யறோம்? அனுதினமும் எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னு தேடுறோம். எவ்ரி டே ஐ வாண்ட் அ பீஸ், ஐ வாண்ட் டு செட்டில் டவுன், ஐ வாண்ட் டு ஹாவ் அ ப்ராஸ்பரிட்டி. எனக்கு ஒரு மன நிறைவு வேண்டும், எனக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை வேணும், அமைதியான ஒரு நிலை வேண்டும், சுபிட்சமான ஒரு நிலை வேண்டும். இது நம்முடைய வாஞ்சை, நம்ம தவிக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, எப்பொழுது நாம் கர்த்தரை அறிகிறோமோ அந்த அறிவு வரும் பொழுதே ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது, ஒரு யுத்தத்தில் நீ இருக்கிறாய். நீ எப்போ கர்த்தரை அறிஞ்சுக்கிறியோ அப்பவே உனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. என்ன யுத்தம்? நீ பாவத்துல, உலகத்துல, பிசாசுனால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது இது மூன்றும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது. உன்னை விட்டுறாது அவ்வளவு ஈஸியா. நமக்கு இந்த அறிவு வேணும். ஒரு கிறிஸ்தவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே, நான் ஜெபித்த உடனே, நான் வேத வாசித்த உடனே, நான் இயேசுவை பின்பற்ற வர ஆரம்பிச்ச உடனே நான் சுபிட்சமா, சந்தோஷமா, செழிப்பா, ஆரோக்கியமா, அமைதியா, நிம்மதியா, இளைப்பாறுதலோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல. நான் வேதத்தை சரியா படிக்கிறது இல்லை. இந்த பேசேஜ் ரெவலேஷன் 14 வரும்பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. அது என்ன சொல்லுகிறது? இது முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப இதுக்கு முன்னாடி கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி செத்து போனவங்களா எப்படி செத்து போனாங்க? இப்ப செத்து போனவங்க மட்டும் எப்படி செத்து போனாங்க? அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி செத்து போனவங்களுக்கும் இப்ப சாகிறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? இளைப்பாறுதல் தேவன் கொடுக்கிறதுக்கு அவங்க இளைப்பாறுதலை தேடல, யுத்தத்துல போராளிகளா நின்றாங்க. கர்த்தர் நாமத்தினால இளைப்பாறுதலை தேடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒருவேளை இளைப்பாறுதலை எனக்கு மட்டும் வேணும்னு பார்க்கிற ஒரு பக்குவம் மோசேக்கு இருந்துச்சுன்னா தப்பா இருக்கணும். அடிக்கடி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்தோம்னா வேதாகமம் சொல்லுது, எரேமியா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், 6வது அதிகாரம். எரேமியா 6க்கு வாங்க.
பாருங்க இங்க என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டா 10வது வசனம் 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேச எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதியில் உள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாயை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவரும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவருடைய வீடுகளும் அவருடைய காணி பூமிகளும் அவருடைய மனைவிகளோடு ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லிட்டு, அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் என்னவா மாறி போனாங்க, பொருளாசைக்காரரா மாறி போனாங்க. இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரிகள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராயிருக்கிறாங்க. சமாதானம் இல்லாமல் இருந்தும் இலைப்பாறுதல் இல்லாமல் இருந்தும் சமாதானம்னு சொல்லி இலைப்பாறுதல்னு சொல்லி என் ஜனத்தை மேற்பூச்சா என்ன பண்றாங்க, குணமாக்குகிறாங்க. உண்மையாகவே நான் சொல்றேன், 16வது வசனத்தை பாருங்க. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு. ஒரு விஷயத்தை கர்த்தர் சொல்ல சொன்னாரு. ஹலோ ஸ்டாப், நீங்க அத்தனை பேரும் போயிட்டு இருக்கிற வழி சரியில்லை, நீங்க எல்லாரும் தேடுறது சரியில்லை, நீங்க எல்லாம் இதன் மூலமா இலைப்பாறுதல் வரும்னு மேற்பூச்சா ஒரு சில விஷயங்கள் மயக்க விஷயத்துல பார்த்தா, பொருள் வந்தா எனக்கு இலைப்பாறுதல் வந்தோம், நான் எதிர்பார்க்கறது கிடைச்சா எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிரும், நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு விதை போடுறதுக்கு உங்களுக்கு தூபம் போடுறதுக்கு ஆசாரியனும் பொய்யனா இருக்கிறான். எல்லாரும் இலைப்பாறுதலை தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இது இல்லை இலைப்பாறுதல். நான் தரேன்னு சொல்ற இலைப்பாறுதல் எப்படிப்பட்டது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. அப்போ நீங்க பணமும் இன்றி விலையும் இன்றி என்ன பண்ணுங்க, நீங்க வாங்கிக்க என்கிட்ட, நான் தரேன், நான் என் வார்த்தையை கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்படித்தானே சொன்னாரு? நம்ம அப்படித்தானே படிக்கிறோம். நீங்க வாங்க, விலை வேணாம், அதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்ற இலைப்பாறுதல் என்னன்னு சொல்லித்தர வாங்க. ஆதியிலிருந்து இலைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டது. ஆனா யாருமே வழிய கேட்கறது இல்ல. அதை சொல்றவனும் பொய்யனா போயிட்டான். இல்லை, இது பழைய ஏற்பாடு. ஓகே, பழைய ஏற்பாட்டுல அப்படி இருந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்த பிற்பாடு, புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த நீங்களும் நானும் we have a rest. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன ரெஸ்ட் அது? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ப்ராமிஸ் இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் வாக்கு தத்தம் இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் நம்மளை எப்படின்னா நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி, இன்ஸ்பயர் பண்ற மாதிரி, நமக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி, நமக்கு உற்சாகம் கொடுக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் கிடைக்குது இல்ல. ஒரு வார்த்தை தாங்க நிஜமான வார்த்தை, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். ஆனா அது எப்போ, எதுக்காக, யாருக்கு? இந்த 3 கேள்விக்கு நம்ம ஆன்சர் தெரியணும். நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். யாருக்கு, எப்பொழுது, எதற்காக? இந்த 3 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், எங்க போனாலும் வருத்தப்பட்டு பாரம் சொல்லி நீங்களா வாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன், என் நுகம் உங்களுக்கு எப்படி இருக்கும், லகுவா இருக்கிறது, வாங்க அதை ஏத்துங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை இது, வசனத்தை கேளுங்க. சரி, இப்ப நம்ம ஒரு 250 பேர் இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது, டைரக்டா சொல்லப்படுகிறது. எங்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, எனக்கு ஒரு இலைப்பாறுதல் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் யுத்தம் செய்கிற ஒரு மனிதனா?
இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேள்விதான், பரிசுத்தவானுடைய லிஸ்ட்ல முதல் கேட்டகரி, நான் யுத்தம் செய்கிறவனா இல்லை யுத்தத்துல வேஷம் மாறி ஓடிக்கிட்டு இருக்கிறவனா? நான் யுத்தம் செய்கிறேனா யுத்தம் செய்கிறதை போல நடித்து கொண்டிருக்கிறேனா? நான் பாவத்தோட உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கேன்னா, பிசாசோட உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கேன்னா, இல்ல டைரக்டா நான் கர்த்தரோடு நின்று நான் யுத்தம் செய்யற ஒரு மனுஷனா? யுத்தம் செய்யறவனுக்கு தானே காயங்கள் அதிகம், யுத்தம் செய்யறவனுக்கு தானே பிரச்சனை அதிகம், ஒவ்வொரு நேரமும் போராட்டம் அவனுக்கு. அவன் கர்த்தருக்காக மரிச்சானா இல்ல இந்த உலகத்துல நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு ஜாலியா வாழ்ந்து உங்க விருப்பப்படி என் விருப்பப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த அர்த்தமும் இல்லாம செத்து போனா என் பேருக்கு முன்னாடி எழுதுவாங்க, இவர் கர்த்தருக்குள் மரித்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நீங்க கல்யாண பத்திரிகையில மேல எழுதுறீங்க தெரியுமா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. பின்னால பாருங்க, இந்த காரியம் படிப்பால் வந்தது, மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போறதுனால வந்தது, அப்புறம் கலர் பார்த்து வந்தது, அப்புறம் நகை பார்த்து வந்தது, அப்புறம் கோத்திரம் பார்த்து வந்தது, அப்புறம் நான் இதை பார்த்து வந்து எல்லாம் பார்த்துட்டு மேல மட்டும் என்ன எழுதுவோம், இது கர்த்தரால் வந்தது. சேம், கர்த்தருக்குள் நித்திரடைந்தார், கர்த்தருக்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏங்க, கர்த்தருக்குள் ஒருவர் இளைப்பாறுதல் அடைஞ்சிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்களா? நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். எதுக்கு? நம்ம ஃபுல்லா கான்ட்ரடிக்ட் ஆகிறோம் இல்ல. இப்ப கர்த்தர் சொல்றார், இது வந்து டைரக்டா பேசுறார். என்ன பேசுறாரு? இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவங்கள பாக்கியவான்கள் சொல்லு. அப்ப முன்னாடி மரிச்சவங்கள பாக்கியவான்கள் இல்லையா? யார உங்க ரெவலேஷன் தான் சொல்லுது ஒரு மனுஷன் எப்படி சாகணும். ரெவலேஷன் தான் சொல்லுது செத்தவன் எப்படிப்பட்ட தன்மையோட செத்து இருக்கிறான். அவன் எந்த போராட்டத்தை பாருங்க, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், இப்போ முடிச்சிருக்கிறேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. தைரியமா சொல்லுவேங்க, நான் நல்ல போராட்டம் போராடின அப்படிங்கறதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்ல நான் இயேசு பேரை சொல்லி சொகுசா சம்பத்தா ஆரோக்கியமா அப்படி சமாதானமா ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பாட்டு சர்ச்சுக்கு வருவேன், பைபிள் படிப்பேன், ஏஞ்சி போவேன், காணிக்கு போடுவேன், நான் என் வேலையை செஞ்சுட்டு போவேன். வெயிட், நீங்க மோசேவா கர்த்தர் கூட பிரயாணம் பண்றீங்களா கானானுக்கு, இஸ்ரவேல் மக்களா பிரயாணப்படுறீங்களா? நம்ம மறுபடியும் அங்க போயிடுவோம். கானானுக்கு புறப்பட்டவங்கல்ல, மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு. ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு அதை தரலன்னு சொன்னார்? ஏன்னா அவங்க அன்றைக்கு எவ்வளவு சுபிட்சமா இருக்கலாம்னு பார்த்தாங்க, அவங்க அன்னைக்கு திருப்தியை எதிர்பார்த்தாங்க, அன்னைக்கு நிழலை எதிர்பார்த்தாங்க, அன்றைக்கு எந்த பட்டினியா இருக்கவோ குறைவுபடவோ அவங்க போதிக்கப்படவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நேரம் தண்ணி இல்லைன்னா நான் கர்த்தரை நம்பணும்னு வாழலாங்க. ஒரு நேரம் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், அவர் கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லல. அவங்க ஒருத்தர் கூட அப்படி இல்லை. எல்லா மனுஷங்களும் என்ன பண்றாங்க, எனக்கு தண்ணி கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு காடை கொடு, எனக்கு இது. அவங்க அன்றைய இளைப்பாறுதலை மட்டும்தான் பார்த்தாங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிற்பாடு பைபிளை வச்சுக்கிட்டு அன்னைக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுன்னு படிக்கிற ஒரு கூட்டத்தோடு இருக்கிறோம்னா பிசாசால வஞ்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ எனக்கு இளைப்பாறுதல் இல்லையா அப்படின்னா, இளைப்பாறுதல் உண்டு, நிச்சயம் உண்டு. அந்த இளைப்பாறுதல் எவ்வளவு காலம்? நீங்களும் நானும் கற்பனை பண்ற காலத்தை விட அதிகம். இவ்வுலகத்துல நம்ம பார்க்கிற யுத்தம் எவ்வளவு நாள்?
அதி சீக்கிரத்துல நீங்கிடும், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நம்ம நல்லா இருந்தா போதும். பரலோகத்துல நான் பார்க்கல, எவ்வளவு வருஷம் போயிருப்பேன், அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். நான் இங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளவு நல்லா இருக்கலாம், எவ்வளவு செழிப்பா இருக்கலாம், எவ்வளவு சிறப்பா இருக்கலாம். மை எய்ம், என்னுடைய ஒவ்வொரு நாள் தேடலும் நான் இன்னும் எவ்வளவு பெட்டரா இருக்க முடியும், நான் இன்னும் எவ்வளவு சுபிட்சமா இருக்கலாம், எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கலாம், நான் எப்படி இந்த உலகத்துல இன்னும் சேர்த்து கொள்ளலாம். நம்ம எல்லாரும் கவனிங்க, we want to add, we want to add, சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இப்ப நம்ம வேதத்தை சரியா பகுத்து பார்த்தோம்னா, இவ்வளவு காலம் மறிச்சவங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் மறிச்சவங்க, இந்த உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு அவங்க தேடினாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கவனிச்சு எபிரேயர் புஸ்தகத்துக்கு வந்தோம்னா இதனுடைய கிளியர் விளக்கத்தை எபிரேயர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அதிகாரத்துக்கு பாருங்க, 7வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சரியா வாசித்துட்டோமா? அடுத்த வசனம் சொல்லுது, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே. இப்ப இளைப்பாறுதலை யாரெல்லாம் உள்ள போக மாட்டா? கவனிச்சிங்களா? இளைப்பாறுதலே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா மோசே கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். என்ன அர்த்தம் இது? விசுவாச லிஸ்ட்ல 6 லட்சம் பேருக்கு நடுவுல ஒருத்தன் அங்க எல்லாரும் லீட் பண்ணிட்டு போனான். மோசையோட விசுவாசம் என்ன? நம்ம எபிரேயர் 11 வாசிப்போம். மோசையுடைய விசுவாசத்தை போய் அப்புறம் படிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு விஷயம் சொல்றாரு, அவன் கொஞ்சம் உண்மையவே டென்ஷன் ஆறான். நான் ஏன் நானா பெத்த இவங்கெல்லாம் நானா சுமந்துக்கிட்டு வந்தேன், ஏன் ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் என் மேல சுமத்திட்டீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி மோசமா நடந்துக்கிறாங்க? ரொம்ப வருத்தம் மோசேக்கு. ஆனா ப்ளீஸ் கவனிங்க, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தின் மேல அவன் என்ன பண்ணல, இருதயத்தை வைக்கல. தேவனுடைய பிள்ளைகளோட அதுதாங்க பியூட்டி. என்ன நான் சூஸ் பண்ணேன், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களை பார்த்து நான் ஐஸ்வர்யவானாகன்னு கத்துக்கிட்டேன்னா, நான் ஒரு பெரிய பிளைட்ல போறவங்கள பார்த்து, கார்ல போறவங்கள பார்த்து, பைக்ல போறவங்கள பார்த்து, நல்ல சொபிஸ்டிகேட்டான பங்களாவை பார்த்து, என்னென்னத்தையே பார்த்து இப்படித்தானே நான் வாழணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி நான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன்னா, இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய பேரை வச்சிருக்கிறார். மோசேயை வச்சார். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் செலக்டிவா பரிசுத்தவான்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் பைபிளை படிச்சேன்ல, நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் மோசே மாதிரி நான் இருக்கணுங்க? என் லைஃப் மோசே மாதிரி, என் லைஃபா எரேமியா மாதிரி, என் லைஃப் எசேக்கியேல் மாதிரி, ஓசியா மாதிரி, நான் தானியேல் மாதிரி, நான் தாவீது மாதிரி, நான் இப்படித்தான் என் லைஃப் இருக்கணும் அப்படி தீர்மானம் பண்ணுங்க எத்தனை பேர்? ரொம்ப ஈஸிங்க. தாவீதை போல நடனம் ஆடின்னு அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றது, பாட்டு ஈஸி, சொல்றது ஈஸி. ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே அவங்க மறுதளிக்காத ஒன்றை நம்ம மறுதளிச்சுட்டு போயிடும். இப்ப சொல்லுங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது,
அந்த சத்தம் சொல்லுது, கர்த்தருக்குள் இப்ப மரிக்கிறாங்கல்ல, இது முதல் அவங்கள பாக்கியவான்னு சொல்லு. ஏன்? ஏன்னா அவங்களுடைய கிரி அவங்களோட கூட, அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெளிவா இருக்கு. அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறான்னு கிளியர் கட்டா இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே முன்னாடி அப்படியே தர போல சொல்லிடலாம். இவங்க தான் பரிசுத்தவான்கள், இவங்க என்ன பிரயாசப்பட்டாங்க கர்த்தருக்குள்ள. இது பாருங்க, தேவன் சொல்றாரு, ஒருவேளை எபிரேயர் 6:10 நம்ம, உன்னுடைய பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு கர்த்தர் அனுமதி உள்ளவர் இல்ல. நீ என்னெல்லாம் பண்ணுன்னு அவருக்கு தெரியும். எங்க நீ விசுவாசத்துக்காக நின்ன, எங்க நீ அன்பு காட்டுறதுக்காக நீ உன்னை விலையா கொடுத்த, எவ்வளவு தியாகம் பண்ண, எவ்வளவு நீ உழைச்ச, எவ்வளவு நீ உண்மையா இருந்த, எவ்வளவு நீ இரக்கமா இருந்த, உன்னுடைய கேரக்டர் அத்தனையும் பிக்சர் போல தெரியும். நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை கொடுத்த, நீ உண்மையா இருக்கிறதுக்கு எவ்வளவு நீ இடர்பாடுகளை சந்திச்ச, நீ எந்த அளவுக்கு நீதியா நடக்கிறதுக்காக எவ்வளவு துன்பங்களின் துயரங்களை நீ சகிச்ச. யாரும் திட்டக்கூடாதுன்னு போய் சொல்லிட்டு போயிட்டோம்ல. நம்ம யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நடிச்சுட்டு போயிட்டோம்ல. நம்ம நிறைய விஷயங்களை, அதான் சொல்றேன், பரிசுத்தவான போல நாடகம் ஆடுறமே ஒழிய பரிசுத்தவானா நம்ம வாழ்றது இல்லை. எப்படி பரிசுத்தவான நாம என்ன நினைச்சுக்கிறோம், யார் மொழி எதுவும் தெரியக்கூடாது, அதான் பரிசுத்தம் நினைச்சுக்கிட்டோம். வெளி உலகத்துக்கு நம்ம எல்லார் மொழியும் ரொம்ப யோக்கியமானவங்க. ஏன்னா உள்ள நம்ம எல்லாத்தையும் மறைச்சுப்போம். நம்முடைய பாவம்லாம் வெளியே தெரியாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து பரிசுத்தவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஏன் இருதயத்துல எவ்வளவு கபடத்தையும், எவ்வளவு அநியாயத்தையும், எவ்வளவு அசிங்கத்தையும், எவ்வளவு வக்கிரகத்தையும், எவ்வளவு விதமான நானா எல்லாத்தையும் செய்யற அத்தனையும் என்கிட்ட இருக்கும். நான் செத்து போனா பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? எழுதுப்பா, இவன் பரிசுத்தவான் எழுது, இவன் பாக்கியவான் எழுது. என்ன பார்த்து சொல்லுவார் அவரு, நான் அன்னுதினமும் என்னுடைய மாம்ச தேவைகளுக்காகவே ஓடுறேன், என்னுடைய இந்த உலகத்தினுடைய பேர் புகழுக்காக ஓடுறேன். நான் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா வாழ்றதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீதியா வாழ்றதுக்கு நான் துன்பப்படுறது இல்லை. நீதி நிமித்தம் துன்பப்படுற ஒரு மனுஷன் நான் கிடையாது. உண்மைக்காக எவ்வளவு விலையும் கொடுக்கறதுக்கு தயார் நான் கிடையாது. கர்த்தருக்காக எங்க வேணா அடி வாங்கறதுக்கு நான் தயார் கிடையாது. ஒரு வார்த்தை என்னை யாரும் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. எங்க வீட்டுல நான் ரொம்ப சரியான ஆளு நிரூபிக்கிறதுக்கே வாழ்ந்துகிட்டு இருப்பேன். என்னை யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. இல்லை, நான் அவ்வளவு சரியான ஆளுன்னு நான் நினைச்சுக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி சொல்லுகிறது, இது முதல் தாங்க. ஏன் அப்படின்னா, இங்க கொஞ்சம் முன்னாடி செத்தவங்க எல்லாம் யார், இப்ப மரிச்சவங்க எல்லாம் எப்படி மரிச்சாங்க, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் ஜெயிக்கிறவங்க. மரணம் வந்தா கூட உசுரே போனாலும் போய் சொல்ல மாட்டேன், உசுரே போனாலும் ஏமாத்த மாட்டேன், உசுரே போனாலும் திருட மாட்டேன், உசுரே போனாலும் என்ன கர்த்தருக்கு விரோதமா செய்ய மாட்டேன் நிக்கிறவங்க யார்? சும்மா சொன்னா போதும், ஒரு நிமிஷம் சொன்னா போதும் ஏமாத்தி மறைச்சிட்டு போயிடுவோம், போய் சொல்லிட்டு போயிடுவோம், ஏமாத்திட்டு போயிடுவோம், திருடிட்டு போயிடுவோம். வாய்ப்பு கிடைச்சா போதும். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாம் பரிசுத்தவான் தான். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா சொல்லு, தனியா ஒரு இடத்துல நீ 4, அதாவது இருட்டு ரூமுக்குள்ள தனியா 4 செவுத்துக்குள்ள நீயும் நானும் யார்? அங்க நான் பரிசுத்தவானா, அங்க நான் நீதிமானா, அங்க நான் உத்தமனா, அங்க நான் கர்த்தருக்கு பயப்படுறவனா, கர்த்தருக்கு மகிமையை மட்டும் செலுத்துறவனா, கர்த்தரை மட்டும் தொழுது கொள்றவனா? கொஞ்சம் யோசித்து பாப்போம். இல்லை, இன்று அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். இன்னைக்கு கேட்டா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சோம், அவர் அநேகரை பார்த்து சொல்லிட்டாரு,
கோபத்துல, நீ என்னுடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னார். சரி, நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம்? கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் விசுவாசத்துக்கு வந்துட்டேன், நான் நம்பிக்கைக்கு வந்துட்டேன், நான் இப்போ ஐபிஎஸ் குடும்பத்துல நான் வசனம் கேட்டுட்டு இருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், நீங்கள் வசனத்தை கேட்டதுனால பரிசுத்தவான்கள் இல்லை. இயேசுவை வாயினால அறிக்கையிட்டதுனால நான் விசுவாசி ஆயிட்டேன். எல்லாமே என்னை ஒரு மாயை என்ன பண்ணுது, எனக்குள்ள ஒரு தைரியத்தை, போலியான ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஏன்னா இப்ப நீங்க வாசித்தீங்களே எரேமியா 6வது அதிகாரம், அந்த 6வது அதிகாரத்துல அவங்க நம்பிக்கை எது தெரியுமா மாயையா இருந்துச்சு? எரேமியா 6க்கு மீண்டும் ஒரு முறை வருவோம். வசனம் கேட்காதவங்க, சரியா, குறிப்பா எரேமியா 6க்கு அப்புறம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 3வது வசனத்தை பாருங்க. தயவு செய்து 3க்கு போனா 2ல இருந்து கொஞ்சம் படிச்சிடலாம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும். சரி, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க இந்த வசனத்தை இப்படி யோசித்து பாருங்களேன். கர்த்தரை தொழுது கொள்ள இங்க உள்ள வந்துட்டோம், நம்மெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதுக்கு வந்தோம்? கர்த்தரை பணிந்து கொள்ள வர்ற மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எப்படி இருக்குன்னா, முன்னாடி எப்படி வாசித்தோம்? 6வது அதிகாரத்துல என்ன வாசித்தோம்? 10வது வசனம் என்ன வாசித்தோம் பாருங்க. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது. 7வது அதிகாரத்துல சொல்லும் போது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை. இப்ப நான் சொல்லட்டுமா நம்ம எல்லாருக்கும், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதீர்கள். ஏன்னா பாருங்க, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியின் திக்கற்றமையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடுறீங்க, கொலை செய்றீங்க, விபச்சாரம் பண்றீங்க, பொய்யான இடுறீங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறீங்க, அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று அறிவிப்புகளை செய்ததெல்லாம் நாங்க என்ன பண்றோம், விடுதலை பெற்றுக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, உண்மையாகவே என்னுடைய வீடு கல்லர் குகையா? என்னுடைய வீடு ஜப வீடு, ஆனா கல்லர் எல்லாரும் உள்ள உட்கார்ந்து அந்த இடத்துக்கு பேர் என்னது? ஹலோ, சிங்க குகைன்னு ஒண்ணு இருக்கு, அது உள்ள என்ன இருக்கும்? சிங்கம் இருக்கும். அப்ப கல்லர் உள்ள இருக்கிற குகைக்கு என்ன பேரு? கல்லர் குகை. ஆமா தானே? விசுவாசம் சர்ச்சு பரிசுத்தவான்களால் நிறைஞ்சிருக்குதா, லயன்ஸ் டென்னா, இல்ல கல்லர் குகையா? கொஞ்சம் யோசிப்போம். என்ன பாஸ்டர் ரொம்ப பயங்கரமா இருக்குது, அடி இப்படிதானா படிக்கணும், இப்படிதான் படிக்கணும். ஏன்னா தேவன் இவ்வளவு காலம் காத்திருந்தாராம். இப்ப மரிச்சாங்கல்ல, அவங்கள சொல்லி எழுது, இவங்க தாங்க பாக்கியவான்கன்னு எழுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறதுக்கு தகுதியானவங்க அவங்க. உங்களுடைய கிரி உடனே பரிசுத்தாவினர் ஆமா ஆமா ஆமாங்க அப்படின்னு பரிசுத்தாவினர் ஆமேன்னு சொல்ற. ஏன் அவரால் சொல்ல முடிஞ்சு சொல்லி யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவினர் எங்க தெரியுமா இருக்கிறாரு? பரன் மேலே உட்காந்துங்கிறாரு. நம்ம இருதயத்துல பலகை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் அவர் உன்னை பார்த்திருக்கிறார். நீங்க செத்த உடனே
கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்னு சொன்னா ஒருத்தர் ஆவேன்னு சொல்லணும். அது யாரு? பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். ஏன்னா பரிசுத்தவானுக்கு சாட்சி சொல்ற ஆள் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹலோ, நீங்க சரியா இல்லைன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும், மச்சிலிருந்து சத்தம் வரும், உத்தரம் கூப்பிடும், டேபிள் வந்து பேசும், கேமரா சொல்லும். சிசிடி கேமராலாம் தேவையில்லை. இப்போ நம்ம சிசிடி கேமராவுக்கு தானே பயப்படுறோம். யாராவது கேட்டாங்க, என்ன சர்ச்சு முழுக்க 10 கேமரா வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு. நாங்கள் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, 10ல் ஒரு கேமரா ஒர்க் பண்ணாது. அப்படி வச்சுக்கோங்க. 10ல் எந்த கேமரா ஒர்க் பண்ணாது? ஒரு கேமரா ஒர்க் பண்ணாது. அது எந்த கேமரா ஒர்க் பண்ணாதுன்னு தெரியாது. ஆனால் 9 கேமரா ஒர்க் பண்ணும். இந்த கேமரா வேலை செய்தான்னு செக் பண்ணி திருடுற அளவுக்கு என்ன பண்ண முடியாது. இப்போ நிறைய பொருட்கள் காணாம போகுது. என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் போன வாரம் என் பையிலேருந்து 1000 ரூபாயை காணும், அதுக்கு முந்தின வாரம் 300 ரூபாயை காணும். எத்தனை பேர் கம்ப்ளைண்ட்ங்கிறீங்க? நீங்க நினைச்சிடலாம் கேமராவில் பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், ஓகே யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ திருடும் போது 4 செவத்துக்குள்ள இருந்த ஒருத்தங்க வந்து அங்க அங்க கல்லு பார்த்துட்டு இருந்துச்சுல்ல, அங்க உத்தரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுல்ல. நீங்க மறிக்கும் போது உங்க பேர்ல என்னன்னு எழுத முடியாது? நீங்க பரிசுத்தவான், நீங்க பாக்கியவான் எழுத முடியாது. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை பயன்படுத்தினேன். நீங்க 4 செவத்துக்குள்ள இருட்டுக்குள்ள தனிமையா வேற யாரும் பார்க்கல, நான் யாரா இருந்திருக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் அந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்றது இல்லை பாஸ்டர், நான் உண்மையாவே கரெக்டா தான் இருக்கிறேன். ரைட், ஓகே. நீங்க திருடுறதில்ல, நீங்க ஏமாத்துறதில்ல, பொய் சொல்றதில்ல, நீங்க உண்மையாவே கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த கேள்வி, கர்த்தருடைய மகிமைக்காக நீங்க என்னத்தை இழந்திருக்கிறீங்க? என்ன யுத்தத்தை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யாம, எதுவுமே போராடாம, என்னமும் நடக்காம நீ செத்து படுக்கிறப்போ இன்னும் நான் பரிசுத்தவான்னு சொல்லணும், நீ பாக்கியவான்னு எழுதணும். எது எப்படி? இந்த ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு சகோதரி இறந்த உடனே நம்ம எழுதுறோம் செலக்டிவா. இந்த வசனம் நம்ம மேல எழுதலாம், 3 வசனம் எழுதுவோம், ரைட்டா? நமக்கு பிடிச்ச வசனம்லாம் எழுதுறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம் எழுதிடுவோம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அப்படின்னு எழுதிடுவோம். நான் கேட்கிறேன், இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருடைய சவப்பெட்டி மேலேயும் அந்த வார்த்தை எழுதுறதுக்கு தகுதி இருக்கா? தகுதி என்ன வேணும்? நான் கர்த்தருக்கு பயப்படணும், 1. நான் கர்த்தருக்கு மகிமையா வாழணும், அவரை மட்டுமே நான் தொழுது கொள்ளணும். இது 3 லிங்க் பண்ணி பார்த்தா என் லைஃப்ல என் மகிமையை தேடுற எதுவும் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. நான் கர்த்தருக்கு பயப்படாம எந்த வழியில என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் தகுதி இல்லை. எங்கேயாவது நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், எங்கேயாவது நான் விட்டு கொடுத்துட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன்னா கர்த்தரை மட்டும் நான் தொழுது கொள்ள. கிறிஸ்தவ வாழ்க்கையில நோ காம்ப்ரமைஸ், எந்த காலத்திலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. அப்படி நின்னா பிசாசு தோற்று போவான். அவன் தோற்றாதான் நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறது, நான் ஒருவேளை இந்த உலகத்துல ஜெயிக்காம செத்துட்டுனா என் பேர்ல எழுத சொல்லுகிறார், எழுது இவன் பாக்கியவான், இவனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஏன்னா அந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம். நம்ம தான் லாசருன்னு ஒரு கதை சொன்னாரா? 2 பேர் இந்த பூமியில இருந்தாங்க. ஒருத்தன் சம்பிரமாய் வாழ்ந்தான், இன்னொருத்தன் தினமும் வாதிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய மடியில ஒருத்தன் என்ன பண்ணப்படுறான்? தேற்றப்படுகிறான். கவனிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் அந்த உதாரணத்தை நமக்கு சொன்னாரு? இந்த உலகத்துல நீ உபத்திரவத்தையும் துன்பத்தையும் குறைவையும் நீ ஒருவேளை சங்கடத்தையும் அனுபவிக்கிற ஒரு மனிதனா இருந்தா உனக்கு சொல்லப்படுகிறது, நீ என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசின்னு சொல்றார்.
வெயிலிருந்து வந்தாதாங்க புங்க மரம் நிழல் எப்படி இருக்கும்? சும்மா குழு 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 குழுன்னு இருக்கும். ஏசி ரூம்ல உட்கார்ந்தவனை கூட்டின்னு போய் புங்க மரத்துல உட்கார வச்சோம்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு அது அருமை தெரியாது. துன்பப்படுறவன் உண்மைக்காக அடி வாங்கினான் பத்தியா, நீதிக்காக திட்டு வாங்கினான் பத்தியா, அவனுக்கு அவன் பரிசுத்தமா இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் எல்லாராலையும் நெருக்கப்பட்டான்ல. வா, நான் உன்னை ஆற்றுகிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன், உனக்கு ஆறுதலை கொடுக்கிறேன், உனக்கு நான் இளைப்பாறுதலை கொடுக்கிறேன், நீ சந்தோஷமா அறிய. எவ்வளவு நாள்? நித்திய நித்தியமா. நித்திய சுவிசேஷம் சொல்லுகிறது உனக்கு இளைப்பாறுதல். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் கணக்கு இல்லை. இந்த உலகத்துல அதிகபட்சம் எவ்வளவு நாள் வாழ்வோம் தெரியாது. ஒரு நாளும் கடந்து போறது பெரிய காரியம். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி நடந்திருக்குமா தெரியாது இல்ல. நேற்று இரவு நடந்த ஆக்சிடென்ட் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி நடந்திருக்காது. பை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போயிருக்கலாம், அவ்வளவுதான். என்ன வேணும் நடக்கலாம். பயப்படலாமா? இல்ல. ஐயோ போயிடுமே நினைக்கலாமா? இல்லைங்க. we are ready. எப்பொழுதும் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தவித்துக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்கு போக போறோம்? சந்தோஷம். சல்தன் பாஸ் இந்த வாரம் சொல்லும்போது சொன்னார், நான் ஒருவேளை கர்த்தருக்குள்ள மறிச்சேன்னா என் முகம் இறுகி மட்டும் இருக்கக்கூடாது. என் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? என் முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா. ஏன்னா நான் எங்க போறேன்? எங்க வீட்டுக்கு போறேன். 25 வருஷம் நான் போராடிட்டேன் கேன்சர்ல. 25 வருஷமா கேன்சர்ல போராடுறேன். தினமும் ஒரு பிரச்சனை இருக்கும், தினமும் ஒரு போராட்டம் இருக்கும். அது சரீரத்துக்குள்ள இருக்கும், சரீரத்துக்கு வெளியே இருக்கும். நீங்க உங்களுக்குலாம் எவ்வளவு பிரச்சனை? எனக்கு ஒரு 10,000 விசுவாசி இருக்கிறாங்கன்னா, அந்த ஒரு பெரிய குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன பொறுப்பா வச்சுக்கிறாருன்னா, இந்தியாவில் ஒரு இத்தனை சபை, மியான்மர்ல இத்தனை சபை, ஆஸ்திரேலியா, கென்யா, இது எல்லா சபையில இருந்து 33 பாஸ்டர் எழுதுவாங்க, சபையில இருக்கிறவங்க எழுதுவாங்க. தினமும் இவ்வளவு சவால், இவ்வளவுக்கும் நான் போராடி நீதியா உண்மையா பரிசுத்தமா நிக்கிறதுக்கு பிரதிபலன் எங்க இருக்குது? எங்க அப்பா வீட்டுல போனோன்னு எனக்கு எல்லாமே இருக்கு. நீங்க எதையாவது சம்பாதிச்சுக்க நான் விரும்புறேன்னா இல்ல, எல்லாத்தையும் கொடுக்க விரும்புறேன், எல்லாத்தையும் கொடுத்துட விரும்புறேன். ஒன்னே நான் வச்சுக்க விரும்பல. எனக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் கொடுத்துடணும், நான் கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லிடணும், என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துடணும், எதுவும் எனக்கு வேண்டாம். அது இல்ல விசுவாசம், அது இல்ல வாழ்க்கை. நாம என்ன செய்யறோம்? கவனிங்க, இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறது உண்மையாகவே கடைசியா நம்மளை எச்சரிக்கிற ஒரு வார்த்தை தான். எபிரேயர்ல நம்ம நிறைவு கொண்டோம். இன்னும் 2 நிமிஷம். எபிரேயர் புஸ்தகத்துக்கு வாங்க, 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனம் பாருங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்களுக்கு கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். இதெல்லாம் சொல்லிட்டே வரும்பொழுது கவனமா பார்த்தோம்னா 9வது வசனம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் எப்பொழுது வருகிறது? இங்கே இருக்குதா? இல்ல, அது வரும். அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து, நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, சரியா? எப்ப ஆரம்பிக்கலான்னு பார்ப்போம். தேவனுடைய பாருங்க 11வது வசனம், அந்த திருஷ்டாந்தரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமனாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க
ஜாக்கிரதையாயிருப்போம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். ஸோ அகெயின் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து. அப்ப பிரயாசம் எதுவரைக்கும்? சாகர வரைக்கும். அடுத்த செகண்ட் சாகர வரைக்கும் பிரயாசம் இருக்கணும். அடுத்தது அவருடைய கிரியைகள் அவளுடைய கூட. சரி, எதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துட்டு போவோம்? நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஆனா இப்ப எடுத்துட்டு போலாமே. எங்க பொக்கேஷத்தை எங்க சேர்த்து வச்சிருக்கிறோம்? சரி, எல்லாமே கனெக்ட் ஆகுது பாருங்க. எங்க உங்க பொக்கேஷன் சேர்த்து வச்சிருக்கீங்க? என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? ரைட். அடுத்தது, அப்ப நீ இதெல்லாம் செஞ்சோம்னா யார் ஆமேன்னு சொல்லணும்? ஃபர்ஸ்ட். சரி, அவரு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம், கூட யார் சொல்லலாம்? அடுத்தது, தயவு செய்து விசுவாசிகள் யாராவது ஒரு நம்ம சபையில ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்க மேல உண்மையா எழுதுவோம். எப்படி எழுதணும்? கர்த்தருக்குள் மரித்த இவர்கள் பாக்கியவான்கள். நம்ம தானே? சரி, அப்படி மரிக்காதவங்களுக்கு எழுதலாமா? இன்னையிலிருந்து ஸ்டார்ட். நான் பொய் சொல்லவே மாட்டேன். உண்மையை சொல்ற அளவுக்கு தயவு செய்து நீங்களா பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்க, சேர்த்து வைக்கணும். பாஸ்டர், என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்றதுக்கு என் லைஃப் இப்படி இருக்கும். நீங்க தைரியமா வெட்கப்படாத ஊழியக்காரனா அப்படி நின்று இவங்க கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள், இவர்கள் பாக்கியவான்கள், இனிமேல் அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லா பிரயாசத்தையும் முடிச்சுட்டாங்க, எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டாங்க, இப்ப இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசித்திருக்கிறாங்க, இனிமே இவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லணும். அந்த பாக்கியத்தை எனக்கு எல்லாரும் தரணும். நான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மரணத்துக்கு பின்னால இவனுடைய கிரியைகள் ஓய்ந்திருக்கிறது. அவனுக்கு கொடுத்த எல்லா வேலையும் அவன் முடிச்சுட்டான். அவனுக்கு ஒப்பு கொடுத்த வேலையை அவன் சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கிறான். இப்ப அவன் கூட அவன் எடுத்துட்டு வந்திருக்கிறது கர்த்தருக்கு மகிமையா. அவன் என்ன செஞ்சான்? அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தருக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்தான். இவன் பாக்கியவான். தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் உண்மையாவே கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 13வது வசனத்தை தாண்ட முடியல நம்மளால. ஸோ வில் கண்டினியூ ஆஃப்டர் வீக் ஆஃப் பிரேக். நான் நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டே நமக்கு பைபிள் ஸ்டடி இல்லை. ஸோ ப்ளீஸ் பழைய மெசேஜ்களை திரும்பவும் கேட்டு பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளலாம். வீக் ஆஃப்டர் நிச்சயமா நம்ம பைபிள் ஸ்டடியில் சந்திக்கலாம். கண்களை முன்னே இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட கூட பேசுனீங்க, எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அதை நீங்கள் எங்களுக்கு கிருபையா தரப்போறீங்க. ஆனால் அதுக்கு பாக்கியவான்களாய், அதுக்கு தகுதியானவர்களாய் நாங்கள் இருக்கிறோமாங்கிறத ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை நாங்கள் சரி பண்ணிக்கொள்வதற்கான கிருபையும் பட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உடைய தயவு நடத்தட்டும். மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much.